இந்த நாய்க்குட்டி இந்த கேங்கை சேர்ந்த நாய்க்குட்டியா இல்லையான்ட்டு ஒரு டவுட் இருந்தது. சரின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் கருப்பனோட ரியாக்ஷனெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படி சொல்கிறது, இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி கடிக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் இது கடிக்கலான்றதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். என்னடா இது கடிக்காமல் தான் இருக்குது, சரி ஒருவேளை இருக்குமோ, இதோட கூட்டமாக இருக்குமா இல்லை அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அந்த டவுட்டை கிளியர் பண்ண இன்னொருத்தி என்ட்ரி கொடுத்தா. இது கடி வாங்கிறத வீடியோ எடுக்கலான்ட்டு எவ்வளோ ஈவில் மைண்டாக நான் இருந்திருக்கேன் பாருங்கள். ஆனால் பாவமாக இருந்துச்சு. அதை அப்படி போட்டு கடித்து எடுத்துருவோன்னு நான் நினச்சி பார்க்கல. செம்ம பயங்கரமாக கொதறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பப்பீஸ் வந்து எட்டி பார்த்தாங்க. இது பயத்திலே உறைஞ்சி ஒதுறிக்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமில் அதான் என்னென்னு பார்க்கணும். ஓகே பாய், நான் போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வரேன். குடிச்சிட்டு பாய். அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸாமாக இல்லை என்னன்னு தெரில, பால் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு நான் அது என்ன பண்ணிட்டேன், வெளில வச்சு நல்லா குளிக்க வச்சுட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஆனால் அது குளிக்க வச்சதுக்கப்புறம் என்னன்றீங்க, அவ்வளோ நம்பிக்கையாக என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு. என் காலை விட்டு நவுறவே இல்லை. நான் அப்படி நவுந்து வந்தேன்னா அப்படியே கால் பின்னாடியே வந்து நின்றுச்சு. அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உன்னையாக நான் கடி வாங்க விட்டேன் அப்படின்ட்டு. வீடியோ எடுக்கணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக, வீடியோக்காக கடி வாங்க வச்சிட்ருக்கேன். என்னை நம்பி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கால் பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு. நான் இங்கே போவேன் அங்கே போவேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இரு அப்படின்ட்டு நான் போயிட்டு வேறு பிஸ்கெட்டு அது இது எல்லாம் மறுபடியும் இன்னும் பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் போனேன். வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்பயுமே வண்டியை கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் போயிட்டு சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன்னா, வந்ததுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டுனா, என் ஃப்ரெண்டு ஒன்ஸ் அகெயின் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, ஒரு 2 பொண்ணுங்க வந்து சைக்கிளை வந்து தூக்கிட்டு போயிட்டதா அவங்க சொன்னாங்க என் ஃப்ரெண்டு.
நான் அப்புறம் தான் இந்த கதை எங்கே லிங்க் ஆகுது பாருங்கன்ற மாதிரி யோசித்தேன். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் அப்பயும் வந்து 2 பொண்ணுங்க, இப்பயும் 2 பொண்ணுங்க தானே அப்படின்னாங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி என்ன சொன்னார்னா, சின்ன பொண்ணுங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வந்து சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு போனதாக சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்குது அந்த மாதிரி இவங்க எடுத்துகிட்டு போகிறதுல. ஏன்னா சின்ன பொண்ணுங்க இன்னும் அவங்க ஜாலியாக கூட வளர்க்கட்டும் நல்லா. ப்ளஸ் இங்கே இருந்தால் நான் இங்கே கேங்குக்கு நடுவில் இது எந்த கேங்கு சேர்ந்ததுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ எப்படியும் விரோதம் தான் வரும். ஓகே, இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு இந்த நாய்க்குட்டி வந்து நான் கடி வாங்க வச்சேன். கடைசியாக பார்த்தா ஜஸ்ட்டு பால் கொடுத்தும்போது கூட அவ்வளோவா இதாக இல்லை. பால் கொடுக்கும்போது ஓகே வாலாட்டுச்சு. நான் அது குளிக்க வச்சேன். அது கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். குளிக்க வச்சதுக்கப்புறம் நான் குளிக்க வச்சுட்டு அதை என்ன பண்ணேன், தொடச்சேன். அந்த நான் துணியை வச்சு துடைக்கும் போது அது அது பார்க்கணுமே, அது கண்ணிலேருந்து அது அப்படியே அது கண் வந்து என்னை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது எப்படின்னா என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறான்ற அளவுக்கு அது பார்வையிலேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. துடைக்கும் போது சொல்கிறேன், குளிக்க வைக்கும்போது பயந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை குளிக்க வச்சுட்டு நான் வந்து தொடச்சி விட்டேன்னா அந்தளவுக்கு அது வந்து நம்பிக்கை அது கண்ணில் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா இதையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இது எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போய் நல்லா வளர்த்தா சரி, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பக்கம். எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபீலிங் எப்படி சொல்கிறதுனே தெரியல இப்போது. அந்தளவுக்கு அந்த ஒரு மாதிரி கலந்த ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா நாய்க்குட்டி அப்படி என்னை நம்பிக்கிட்டு வந்துச்சு. கால் பின்னாடியே வந்துச்சு. நான் ஜஸ்ட்டு குளிக்க வச்சதுக்கு அந்தளவுக்கு அது நம்பிக்கை வந்திருக்குன்னா என்னவோ சொல்ல வரல, பேச வரல, அவ்வளோதான். அவ்வளோ நம்பிக்கை வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. 5 மினிட்ஸ்லேயே இது எல்லாமே நடந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்களேன், இவ்வளோ நம்பிக்கை வந்து அது என் மேலே வைக்குதுன்னா அப்போ எப்படி இருக்கும் அது. நல்லா இருந்துச்சு. அது கடி வாங்கிறத வீடியோ எடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு ஒரு லெசன் இது ஒரு ஃபீமேல் நாய்க்குட்டி எங்கேருந்தோ வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். இது ஏதோ ஒரு கேங்லேருந்து தப்பு எப்படி வந்துச்சுன்னு தெரில, எந்த தெருவுன்னு கூட ஒன்றும் ஐடியா இல்லை. பட் இது ஃபீமேல் நாய்க்குட்டி.